எங்க போச்சுன்னு தெரியலையே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு. அந்த தங்க லாக்கெட்டே எனக்கு ரோட்ல தான் கிடைச்சது. அத கோயில்ல பூஜை கூட நான் கொடுத்தேன். ஆ, எங்க போயிருக்கோம்? நம்ம வீட்டுக்கே திருட வந்துட்டானா? லாக்கெட்டை நான் மறுபடியும் தேடுறேன். இப்போதைக்கு முக்கியமான தேவை என்னன்னா அந்த ஜீவாவுடைய போன் நம்பர். அதை எப்படியாவது எடுத்துட்டோம்னா யார் ஜீவா அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச. அவன் நமக்கு ஒத்து வர ஆளா இருந்தா அவன் கிட்ட டீல் பேசும். அவன் ஒத்து வராத ஆளா இருந்தா அவனை காலி பண்ணிடலாம். பண்ணிடலாமா? போன் அங்க இல்லனா ஆபீஸ்ல இல்லனா எங்க போயிருக்கும்? ஃபாதர் மயங்கி விழுந்துட்டாருன்னு சொல்றான். நிச்சயமா அவர் போனை எடுக்கல. ஆனா போனும் அங்க இல்ல. நாங்களும் நல்லா தேடிட்டோம். போனை யாராவது எடுத்துட்டு போய் ஃபாதர் கிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்கணும். ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம், அந்த போனை எடுக்கணும். வாசு, இப்போதைக்கு இதுதான் முக்கியமான வேலை. வா போலாம். அண்ணா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துரு. சரிம்மா. வா. பார்வதி பார்வதி, நான் எடுக்கிறேன். ஏன் நான் எடுக்கூடாதா? இல்ல, என்னமோ போன் எனக்கு தானே தோணுதுமா. ஒரு நிமிஷம். ஹலோ தனா. மா, எப்படி நான் போன் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்? என்னமோடி, நீதான் போன் பண்ண போறன்னு மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும்ல, அதான் காய்கறி நறுக்கிட்டு இருந்தேன். ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? மா, நான் ஹாஸ்பிடல்ல இருக்கேம்மா. என்னடி சொல்ற? என்னாச்சு? ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, கூடவே ஒரு கெட்ட விஷயமும் நடந்துருச்சு. என்ன நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு குண்டு தூக்கி போடுற? புரியுற மாதிரி சொல்லுதனா? சரி, அந்த நல்ல விஷயம் என்ன? முதல்ல அதை சொல்லு. நாமெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம்ல ஜீவா யாருன்னு ஃபாதருக்கு தெரிஞ்சிருக்குமா? ஏய், நிஜமாவா சொல்ற? தனா, இது ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு தனா. நான் நேரடியாவே ஃபாதர் கிட்ட கேட்டேன், ஆனா அவர் எங்க கிட்ட சொல்லல. உனக்கு மட்டும் எப்படி இந்த விஷயத்த சொன்னாரு? எப்படி இது தெரிஞ்சது? ஜீவா கூட ஃபாதர் பேசிட்டு இருக்கும்போது அந்த வாசு போய் யாரு ஜீவா, எங்க இருக்கான் அவன் போன் நம்பர் என்னன்னு கேட்டு சண்டை போட்டிருக்கான். ஆனா அவரு நம்பரை கொடுக்கல. அந்த கோவத்துல ஃபாதர் மண்டையவே உடைச்சிட்டாமா. ஐயோ, இப்போ ஃபாதர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. மாயாவும் சீனு மாமாவும் ஃபாதரை காப்பாத்த ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நானும் கதிரும் கூட இங்கதான் இருக்கோம். அவர் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? இல்லன்னு தாமா சொல்றாங்க. என்னடி இழுக்கிற? என்ன சொன்னாங்க? தலையில அடிபட்டதுனால சுயநினைவு இல்லாம இருக்காரு. அவருக்கு சீக்கிரத்துல நினைவு திரும்பிடுமா. கண்ணை முடிச்சுட்டா ஜீவா யாருங்கறத தெரிஞ்சிரும். இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லதாமா போன் பண்ண. கடவுளே, ஃபாதர் சீக்கிரமா கண்ணு முழிக்கணும். நமக்கு ஜீவா யாருன்னு சீக்கிரமா தெரியணும். சரி, நீ ஃபாதரை நல்லா பாத்துக்கோ. சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேன். சரி. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல மாயா, கடைக்கு போகும்போது. சரி வேண்டாம், எதுக்கு அதை விட. என்ன பெரியம்மா, ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதையோ நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு மட்டும் புரியுது. என்னன்னு சொல்லுங்க பெரியம்மா. சொன்னீங்கன்னா கொஞ்சம் உங்க மனசுக்கும் ஆறுதலா இருக்கும்ல. அது ஒண்ணும் இல்ல மாயா, கனவுல உன் பெரியப்பாவ கத்தியால குத்துன கைய பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆமா, அதே மாதிரி பச்சை கயிறை கையில கட்டி அதே முருகன் டாலர் போட்டிருந்தத நான் பஜார்ல பார்த்தேன். நீங்க கனவுல பார்த்த அதே முகமா பெரியம்மா? இல்ல மாயா, நான் தான் அவன் முகத்தையே பாக்கலையே. அவன் கைய மட்டும் தான் பார்த்தேன். அவனோட கையில அதே மாதிரி பச்சை கயிறும் முருகன் டாலரும் தான் போட்டிருந்துச்சு. பின்னையே நீங்க தேவையில்லாம பதட்டமா இருக்கீங்க. இப்போலாம் கலர் கலரா கயிறெல்லாம் கட்டுறாங்க. பச்சை கலர் அதிர்ஷ்டம்னு நிறைய பேர் கட்டுறாங்களே, அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியுமா? நார்மலா இருங்க. சிஸ்டர்,
அது ஃபாதர் பீட்டர் இந்த ரூம்ல தான் ஆமா இருக்காரு. இந்த ரூம் தான். அவரை பார்க்கலாமா? இப்ப அவரை பார்க்க முடியாது. நாங்க மாசம் மாசம் ஃபாதருடைய ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்கறோம். அதுக்காக தான் போயிருந்தோம். ஃபாதருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவரை இப்ப பார்க்க முடியாது. ஏன்? அவர் அன்கான்ஷியஸ்ல இருக்காரு. அன்கான்ஷியஸா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? அவருக்கு தலையில அடிபட்டிருக்கு. அப்போ சுயநினைவே வராதா? வரும். எப்ப வரும்? டாக்டர் என்ன சொல்றாரு? உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க மேடம். ஒரு நாள்ல வரலாம், இல்ல மாச கணக்கா வராம கூட இருக்கலாம். இல்ல, அடுத்த மாசம் தான் இதுக்கப்புறம் நாங்க வருவோம். ஃபாதர் ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டுங்களா? அவரை இப்ப பார்க்க முடியாதுங்க. அவருக்காக ஒரு வாட்டி ஒரே ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு போயிடுறோம் சிஸ்டர். நல்ல மனுஷன், சீக்கிரமா குணமாகணும். தயவு செஞ்சு எங்களை அனுமதிங்க. ப்ளீஸ் மேடம். தனா, பில்லு கட்டுறதுக்கு ரெசிப்ட் கொடுத்தாங்கல்ல, அது எங்க? அதை வச்சு பில்லு கட்டிடலாம்ல. அது மேலதான் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? நானும் வரேன், வா. சரி வா. சரி மேடம், நீங்க மட்டும் வாங்க. இல்ல, நாங்க சேர்ந்தே ப்ரே பண்ணிட்டு போயிடுறோம். சரி வாங்க. ம்.